குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுடைய முக்கியமான பாயிண்ட் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைட். நம்பரை கொடுத்துருவாங்க, எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் இது எனக்கு பர்ஃபெக்ட் கியூபாக மாறும். அதாவது கொடுக்கப்பட்ட இந்த எண்ணுக்கு முழு கணமாக மாற்றணும்னா எந்த எண்ணோட நான் பெருக்கணும், இதுதான் கேள்வி, ரைட்டுங்களா? ஸோ அந்த நம்பர் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அதாவது பகா காரணி முறையில் போட போகிறோம். ஸோ 0ல் முடியறதுனால நீங்கள் 2வையும் யூஸ் பண்ணலாம், 5வையும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட சாய்ஸ் தான், நான் 5 டேபிளை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ 5 4s are 20, ஒரு 0 எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 5 8s are 40. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 டேபிளில் தான் நம்ம போட முடியும். நீங்கள் முதல்ல 2 டேபிள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிச்சுக்கலாம், அது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 4s are 8, அடுத்தது 2 2s are 4, அடுத்தது 2 1s are 2. 1 வர வரைக்கும் போடுங்க, அப்போ தான் இந்த சைடில் பார்க்கணுமா கீழே பார்க்கணுமா அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த 200 நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 200 is equal to, ஸோ என்ன இருக்குது, 2 தடவை 5 இருக்குது. ஸோ 5 into 5 into இந்த 2 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. கியூப்னா என்ன அர்த்தம், ஒரே நம்பர் 3 தடவை வரணும். இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, 2ன்றது 3 தடவை வந்துருச்சு. இதே டிவைடுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த நம்பர் எது 3 டைம்ஸ் வரலையோ அதை டிவைட் பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணுன்னு கேட்டாங்கன்னா இப்போ 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குதுங்களா, இன்னும் எத்தனை டைம் இருந்தால் நமக்கு இது பர்ஃபெக்ட் கியூபாக வரும், ஒவ்வொரு நம்பருமே 3 டைம்ஸ் இருக்கணும். அப்போ இங்கே 2 டைம்ஸ் இருக்குதுங்களா, அப்போ இன்னும் ஒரு தடவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த நம்பர் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கியூப். அப்படி பண்ணும்போது இந்த பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த பக்கமும் மல்டிப்ளை பண்ணணும். அவங்க வாட் இஸ் த நியூ நம்பர் ஃபார்ம்டு அப்படின்னு கேட்டால், கிடைக்கக்கூடிய புது முழு கண எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 பக்கமும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அவங்க கேட்குறது என்னென்னா, என்ன ஸ்மாலஸ்ட் நம்பரால் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டு 5 எந்த நம்பர் மிஸ் ஆகுது, 5 எத்தனை டைம்ஸ் மிஸ் ஆகுது, 1 டைம். ஸோ அப்போது த ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைட் டு மேக் த கிவன் நம்பர் அஸ் அ பர்ஃபெக்ட் கியூப் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணை முழுகணமாக மாற்ற வேண்டுமெனில் நம்ம எதால் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 என்ற எண்ணால் பெருக்கினால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த சம் பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.